டிவிகேவை பார்த்தோம், ஏடிஎம்கேவை பார்த்தோம், அடுத்து டிஎம்கே பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர், கொளத்தூர் தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் அந்த தொகுதியில தோத்து போனால் கூட அந்த பகுதி மக்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து கிளம்புனாரு. எந்த பிரச்சாரத்துல வாகனத்துல போனாரோ அதே பிரச்சாரத்தை போய் தான் வந்து நன்றி சொல்ல போனாரு. பின்னாடி வேற இவரு சேகர் பாபு பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல் அழுக, தேம்பி தேம்பி அழுகிறாரு சேகர் பாபு. அதுக்கு என்ன காரணம்னா அவருக்கு தான் அந்த தொகுதி பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, அவர் வந்து கோட்டை விட்டுட்டாருங்கிறத அவங்க கட்சி ஆட்களே சொல்ல ஆரம்பிச்சோன்னே சரி ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம் போட்டாரா இல்ல உண்மையிலே அழுதாராங்கிறது அவருக்கு தான் தெரியும். உண்மையிலே அழுதாரு. என்ன நீங்க உண்மையிலே அழுதாரு. அங்க இருக்கிற பல தொடர்கள் அழுதாங்க. அதுல ஒரு நீங்களாம் அழுக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அதுல ஒரு பெண் கூட ரொம்ப கதறி அழுதாங்க. பட் அவங்களே ஓட்டு போடல அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா கையில மை இல்ல. ஆனா என்ன தெரியுங்களா மேட்ரு, ஆக்சுவலி கொளத்தூர் மக்கள் ஸ்டாலினை தோக்கடிக்கல, கொளத்தூருடைய திமுக கட்சிக்காரர் தான் தோக்கடிச்சிருக்காங்க. சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. பட் அவர் மட்டும் சேஃபா ஹார்பர்ல ஜெயிச்சிட்டாரு. ஸோ அங்க வந்து டிஎம்கேல தான் போயிட்டு இருக்கு. டிஎம்கேவும் கூட்டணி கட்சிகள்லாம் சந்திச்சு பேசினாங்க.